7-6% அந்த பிச்சை நன்றி. அந்த பிச்சைக்கு எங்களுக்கு நன்றி. கலப்போம். அதே மாதிரி சரி, சுகாதாரத்துறையை எடுத்து பார்ப்போம். சுகாதாரத்துறையிலாவது எங்களுக்கு ஏதாவது பிச்சை போட்டிருக்கிறீர்களா என்று. அந்த சுகாதாரத்துறையிலே மொத்தமாக 382 பில்லியன் உங்களுடைய மொத்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் அதிலே வடக்கு கிழக்குக்கு நீங்கள் தந்திருப்பது, வடக்கிலே ஒரே ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் தான் செய்திருக்கிறீர்கள், PHSCP எனப்படுகின்ற ப்ராஜெக்ட். அதுக்கு நீங்கள் தந்திருப்பது எங்களுக்கு 0.66%. உங்களுடைய பிச்சை எந்த அளவிலே இருக்கிறது என்ற இதில் பார்த்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு கிழக்குக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற பிச்சை 0.8. தமிழர் பிச்சை எடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். எனது சகோதரர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். முடிந்தால் உங்களால் பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் எனப்படுகின்ற அந்த சட்டத்தை எடுத்து விடுங்கள். நாங்கள் கொண்டு வருகிறோம் உங்களுக்கு பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான பணம். எனது சகோதரர் உங்களுக்கு கொண்டு வர நாங்கள் போடுகிறோம் பிச்சை. நாங்கள் இந்தியாவுடன் பிச்சை எடுப்போம், சைனாவுடன் பிச்சை எடுப்போம். எடுத்த பிச்சையிலே ஒரு 0.01% பிச்சையை தான் எங்களுக்கு போடுவோம். அந்த பிச்சையை ஜனாதிபதி அவர்கள் வந்து சொல்லுவார், இந்த வடக்கு மாகாணத்துக்கு பிச்சை போட்டிருக்கேன். பிச்சையிலும் பிச்சை எடுப்பானாம் ஆண்டி பிச்சை, அதுக்கு பிறகு போடுவானாம் ஒரு பிச்சை. இது ஒரு கேவலமான சிலையா. எங்களுக்கு இது சரியான மனவருத்தம். நான் எங்களுடைய அரசாங்கத்தின் இந்த வரவு செலவு திட்டத்தில் மிகவும் எதிர்பார்ப்போடு இருந்தவன். சரி, அது வேண்டாம், பரவாயில்லை. என்ன ஒன்றை சொல்லுகிறேன். யாழ்ப்பாணத்திலே இண்டஸ்ட்ரியல் பார்க் கட்டுகிறீர்களா? 300 மில்லியன், மொத்தம் 500லே 3 இடங்கள், அதுல 300 மில்லியன் இருக்கிறதா? அது எவ்வளவு தெரியுமா? மொத்த உங்கண்ட கைத்தொழிலுக்கு போட்ட அந்த மொத்த செலவினத்தின் 1.54%. நாங்கள் KKSஐ நாங்கள் கட்டுகிறோம். தமிழன் கட்டுகிறான் KKSஐ. முடிந்தால் KKSஐ எங்களிடம் தாருங்கள். தமிழர் கட்டுகிறோம். நாங்கள் உங்களுக்கு கட்டி நாங்கள் சீமெந்து செய்திருக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு கிண்ணியாவில் இருந்து ஒரு காலத்திலே கரும்பு தந்தோம். நாங்கள் உங்களுக்கு வடமானத்திலிருந்து சீமெந்து தந்தோம். நாங்கள் உங்களுக்கு ஆணையரவிலிருந்து எல்லாவற்றையுமே தந்தோம். எங்கள் உதிரங்கள் முடுக்க எடுத்து எங்களுடைய இனத்தை அழித்து போட்டு நீங்கள் இப்போது எங்களுக்கு தருவது என்பது சொல்ல தெரியுமா? சைவர் அளவிலான உங்களுடைய பிச்சை. அந்த பிச்சை தான் உங்களுடைய பட்ஜெட். அதற்காகத்தான் எங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வேணும் என்றால் எனது தமிழ் மண் பிழையாக போட்ட 3 வாக்குகளால் இன்றைக்கு ஒரு பேப்பர் கூட வாசிக்க தெரியாத MP மாரத்தான் கொடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய தமிழ் மண். ஏனென்றால் அனுரகுமார திசாநாயக்க இந்த 13லே எங்களுக்கு ஏதாவது செய்வார். 13 நாங்கள் இப்போது சிங்கள மக்களுடனும் தமிழ் மக்களுடன் ஒன்றாகத்தான் வாழ ஆசைப்படுகிறோம். எனது மனதில் இல்லை சிங்கள மக்களை எதிரியாக நினைப்பதற்கானால் வந்த முதல் நாளில் இருந்து இந்த ஆசனம் என்னை அவமனித்தது. இன்று வரை என்ன ஒரு எதிரியாகத்தான் பார்த்தது. ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் உள்ள அடிவாட்டிலே நாங்கள் தான் அவதிப்படுகிறோம். இன்று நேற்றல்ல, 1948ஆம் ஆண்டு எங்களுடைய வெள்ளைக்காரருடைய ராஜ்யம் இதை இலங்கையிடம் தந்திரும் போது அவர்கள் சிரித்து விட்டு தான் போயிருப்பார். அவர்களுக்கு தெரியும் சிங்கள இனம் தமிழ் இனம் ஒன்றாக வாழாது. ஏனென்றால் இவர்கள் 2 பேரும் ஒருவரை ஒருவர் அடி